ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு மசாலா பொருள் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாசி முட்டு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதை மசாலா ஐட்டம்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறம் இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் 3/4 கிலோ எடுத்துருக்கோம். நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு முட்டை அவியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஃப்ரை ஆகும். இவன் தான் எங்கள் வீட்டு ஜாய்குட்டி. இவன் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு போட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு ஹோம்மேட். இது எங்கள் வீட்டிலையே நாங்கள் தயாரிக்கிறோம். எங்கள் வீட்டு உபயோகத்திற்கு மட்டும். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பிரியாணி மசாலா எப்படி பண்ணலான்னு போடலாம். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பிரியாணிக்கு தேங்காய் பால் புளிய போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், சாய்ஸ் தான். தேங்காய் பால் எடுத்தால் நல்லா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலாவோட நல்லா ஃப்ரை ஆகுது, எண்ணெய் பிரிஞ்சு வருது. எங்கள் ஜாய் ஒரு தேங்காய் பிரியர். நாங்கள் கிச்சனில் தேங்காய் எதுவும் மிக்ஸ் பண்ணாலே மிக்சியில் போட்டாலே வந்துடுவார். இப்போது நம்ம பிரியாணிக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும் ஸ்டேஜ். எங்கள் வீட்டு ஜாயை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் 3/4 கிலோ பிரியாணிக்கு கரெக்டான அளவு. ஒரு தேங்காய் எடுத்தாச்சு. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ரைஸோட நல்லா மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம்.
தேங்காய் பால் 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணனால 7 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணல அப்படின்னா வாட்ரு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம வந்து ஆனியன்லாம் ஃப்ரை ஆகிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம வீட்டு மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சாய்ஸ் தான். இப்போது கரெக்டான அளவு வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் மாமா இப்போ எங்களுக்கு தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது தண்ணி. நல்லா கிளறுங்க. கிளறி விட்ட பிறகு அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் அப்புறம் ஃபினிஷ் ஆகிடும் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா பிரியாணி பொலன்னு வந்திருக்கு. சூப்பரான பிரியாணி ரெடி. அப்புறம் அதுக்கு சைடிஷ்க்கு முட்டை அவியல், வெங்காய பச்சடி, அப்புறம் கனவா கிரேவி. உங்களுக்கு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.